ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். கேரட் வச்சு கேரட் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேரட் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த கேரட் பர்ஃபி செய்யறதுக்கு நமக்கு கேரட்டும் தேங்காயும் தேவை. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க கேரட் பர்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்திருக்கேன். ஸோ கேரட் தோல் எல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சிருக்க எல்லா கேரட்டையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி விடாம அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. ரொம்ப மையா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இப்போ தேங்காவும் ஈக்குவலா எடுத்துக்கலாம். ஸோ 1/4 கிலோ கேரட்டுக்கு 1/4 கிலோ அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம கேரட் பர்ஃபி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துது. கேரட் நல்லா வதங்கட்டும். அந்த நெய்யிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கேரட் வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதாவது 100 ml பால் ஊற்றிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சுக்கோங்க. கேரட் நல்லா வேகணும். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேக விட்டுக்கலாம். பால் கேரட் எல்லாம் நல்லா வெந்து வந்த அப்புறமா ஒரு 1/2 குக் ஆன அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்ப தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பர்ஃபி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்யணும் நம்ம. பட் நம்ம எக்ஸ்ட்ரா கலருக்காக கேரட்டும் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம கேரட் சேர்த்து இந்த பர்ஃபி செய்யும் போது. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். 400 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னா சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்க தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். கேரட்டும் நம்ம தேங்காயும் 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கோம். நம்ம ஈக்குவலாகவும் சேர்க்கலாம் சர்க்கரை. பட் நான் இன்னைக்கு 400 கிராம் அளவு சேர்த்திருக்கேன். சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ வாசனைக்காக ஒரு 4-5 ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வந்து வேக வைக்கும் போதுதான் பர்ஃபி மாதிரி வரும் நம்ம கட் பண்றப்ப. இப்போ வந்து ஒரு தட்டுல வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கேரட் பர்ஃபி. இதை வந்து தட்டுல வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தட்டுல வந்து கொட்டிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனா. இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து நான் வந்து முந்திரியும் பாதாமும் வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாதி ஆறிடுச்சு. நம்ம இப்பவே கட் பண்ணிடலாம். பாருங்க இப்போ ஈஸியாக வந்து கட் பண்ண வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான கேரட் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.